வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. கடந்த ஏப்ரல் 22 காஷ்மீரில் உள்ள பெஹல்காம் அப்படிங்கிற இடத்துல தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினதுல 27 டூரிஸ்ட் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒட்டுமொத்த நாட்டையும் உலுக்கி போட்ட ஒரு சம்பவம். இதுல பல பேர் அந்த விக்டிம்ஸ்ல நிறைய மாநிலங்களை சேர்ந்தவர்கள் இருந்தாலும் ஹரியானாவை சேர்ந்த இந்தியன் நேவியுடைய லெப்டினன்ட் கமாண்டர் விஜய் நர்வால் அப்படிங்கிறவருடைய கதை ரொம்பவே சோகமானது. ஏன்னா பாத்தீங்கன்னா ஏப்ரல் 16 அவருக்கும் ஹிமான்ஷி அப்படிங்கிற அந்த இளம் பெண்ணுக்கும் திருமணம் நடந்திருக்கு. ஏப்ரல் 19 ரிசப்ஷனு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வெளிநாடுக்கு ஹனிமூன் போறதுக்கு விசா கிடைக்கலையே அப்படிங்கிற காரணத்தினால சரி காஷ்மீராவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஷ்மீரை செலக்ட் பண்ணி போன இடத்துல திருமணமான 5வது நாள் லெப்டினன்ட் வினய் நர்வால் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். இது ஒரு பெரிய ஒரு பரபரப்பை சமூக வலைதளங்களில் ஏற்படுத்துச்சு. அந்த பெண்ணுக்கு ஏகப்பட்ட ஒரு சிம்பத்தி சோசியல் மீடியால நிறைய பேர் பகிர்ந்தாங்க. ஐயோ, கல்யாணம் ஆகி 5 நாள் தான் ஆகுதா, அப்போ எவ்வளவு கனவுகளோட எவ்வளவு சந்தோஷத்தோட ஒரு வாழ்க்கையை எதிர்பார்த்து அவங்க 2 பேரும் காஷ்மீருக்கு போயிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. எத்தனை கனவுகளை சுமந்துட்டு இருந்திருப்பாங்க. அது எல்லாத்தையும் ஒரு நொடியில ஒரு புல்லட்ல உடைச்சு சுக்கு நூறு ஆக்கிட்டு இந்த தீவிரவாத கும்பல் அப்படிங்கிறது சோசியல் மீடியால அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சிம்பத்தி இருந்தது. நிறைய பேர் அந்த பெண்ணுடைய தைரியத்தை பாராட்டினாங்க. ஏப்ரல் 22 இந்த சம்பவம் நடக்குது. ஏப்ரல் 23 அவருடைய உடல் சகல இராணுவ மரியாதையோட நல்லடக்கம் செய்யப்படுது. அந்த ஃபியூனரல்ல கூட அந்த பெண் அவ்வளவு தைரியமா இருக்காங்க. மற்ற பெண்கள், நிறைய பெண்கள் நாம பார்த்திருக்கிறோம், இவ்வளவு பெரிய ஒரு டிராஜடி, இவ்வளவு பெரிய ஒரு எதிர்பாராத ஒரு துயரம் நடக்கும் பொழுது நிறைய பேர் உடைச்சு போயிடுவாங்க. ஆனா அந்த பொண்ணு உண்மையிலேயே வினய் நர்வாலுடைய குடும்பத்துக்கெல்லாம் தைரியம் சொல்லி அவங்களெல்லாம் ஆசுவாசப்படுத்திட்டு அவளும் ரொம்ப தைரியமா அந்த நல்லடக்கம் செய்யும் பொழுது அவருக்கு ஒரு பெரிய ராயல் சல்யூட் கொடுத்து அந்த பெண் அந்த இறுதி சடங்குகளை நடத்தி வச்சதை பார்க்கும்பொழுது உண்மையிலேயே யாரா இருந்தாலும் கண்ணுல தண்ணி வந்துடும். அந்த அளவுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது அந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும்பொழுது. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மே 1 ஒரு பிளட் டொனேஷன் கேம்புக்கு இந்த பெண் போயிருக்கிறாங்க, ஹிமான்ஷி போயிருக்கிறாங்க. அங்க பத்திரிகையாளர்கள் இவரை இன்டர்வியூ பண்ணியிருக்கிறாங்க. அதற்குள்ள இந்த இடைப்பட்ட இந்த 23 இந்த ஃபியூனரல் நடந்ததுல இருந்து 1 இந்த ஒரு வாரம் நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல போர் வந்ததோ இல்லையோ, சோசியல் மீடியால இந்த ஃபேக் நியூஸ் பரப்பக்கூடிய இந்த ஹிந்துத்துவ சங்கிகளுக்கும் மத நல்லிணக்கத்தை விரும்பவர்களுக்கும் நாடு நல்லா இருக்கணும் அமைதியா இருக்கணும் விரும்பக்கூடியவர்களுக்கும் ஒரு பெரிய சோசியல் மீடியா வார் நடந்துகிட்டு இருந்தது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா அந்த ஒரு வாரத்துல நமக்கு தெரிஞ்சது. நிறைய பொய் செய்திகள், நிறைய ஃபேக் நியூஸ், மற்றவங்களுடைய அந்த மத உணர்வுகளை உசுப்பேத்தி ஒரு வெறுப்பை பரப்பக்கூடிய நியூஸ் நிறைய பரப்பிட்டு இருந்தாங்க. உதாரணத்துக்கு தீவிரவாதிகள் பேண்ட் எல்லாம் கழட்டி காட்ட சொன்னாங்க, சுனத் பண்ணிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இல்லைங்கனால அவங்க ஹிந்து அப்படின்னு சொல்லி சுட்டாங்க. இது போன்ற செய்திகள், இது மாதிரி பொய்யான செய்திகள் நிறைய பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. 1-2 நிறைய செய்திகள் இருக்கு, அதுக்குள்ள டீட்டெயிலா நான் போக விரும்பல. இதெல்லாம் தொடர்ந்து பரப்பப்பட்டதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய ஐடியாலஜி, இவங்களுடைய இந்த ஹிந்துத்துவ ஐடியாலஜி பிரகாரம் இது ஹிந்துக்களின் நாடு, இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லாம் 2ஆம் தர குடிமகன்கள், இங்க இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமியர்களும் தீவிரவாதிகள் அப்படிங்கிற இவங்களுடைய அந்த நெரேட்டிவை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு இந்த சம்பவத்தை தெளிவா பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். எல்லா இஸ்லாமியர்களும் தீவிரவாதிகள், இதற்காக தான் நாங்க சொன்னோம் இதுங்களெல்லாம் நம்ம நாட்டுல இருக்கவே விடக்கூடாதுன்னு. பாருங்க இப்ப புரியுதா ஹிந்துக்களே, நாங்க இவ்வளவு நாள் சொல்லும் போது நாங்க வெறுப்பு பேச்சு பேசுறோம், நாங்க பிரிவினைவாதம் பேசுறோம்லாம் சொன்னீங்களே, இப்ப பாத்தீங்களா கண்ணு முன்னால சுட்டு தள்ளி இருக்காங்க. அதுவும் ஹிந்துக்களான்னு கேட்டு கேட்டு சுட்டு தள்ளி இருக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறது? ஹிந்துக்களுக்கு ஒரு நியாயம் வேண்டாமா? ஹிந்துக்களை ஒன்று கூடுங்கள், இந்த அநீதியை எதிர்த்து எல்லாரும் நாம ஹிந்துக்களா ஒன்று கூடி இங்க இருக்கக்கூடிய இந்த அநீதியை நாம எதிர்க்கணும் அப்படின்னு எல்லாம் நிறைய ப்ரொவோக் பண்ண ட்ரை பண்ணாங்க சோசியல் மீடியால. இந்த சூழ்நிலையில தான் மே 1 கர்னால் ஹரியானால ஒரு பிளட் டொனேஷன் கேம்ப் நடக்குது. அதற்கு ஹிமான்ஷி போய் அட்டென்ட் பண்றாங்க. அப்போ அங்கே பத்திரிகையாளர்கள் அவங்கள சந்திச்சு பேட்டி எடுக்கிறாங்க. அந்த பேட்டியில ரொம்ப தெளிவாக எந்தவித தயக்கமும் இல்லாம ஹிமான்ஷி சில விஷயங்களை சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, நடந்தது மிகவும் துயரமான சம்பவம், என் கணவனை நான் இழந்து விட்டேன்,
இதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா நடந்த சம்பவத்துக்காக காஷ்மீர்ல இருக்கக்கூடிய லோக்கல் காஷ்மீரிஸ்லயோ இல்ல அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களையோ குற்றம் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. அவங்க எல்லாம் நம்ம சகோதர சகோதரிகள் மாதிரி. அதனால அங்க இருக்கக்கூடிய லோக்கல் காஷ்மீரிகளையோ இல்ல இஸ்லாமியர்களை நோக்கி தயவு செஞ்சு உங்க வன்மத்தையும் வெறுப்பையும் நீங்க கொட்டாதீங்க. எனக்கு நீதி வேணும். என் கணவருடைய மரணத்துக்கு காரணமானவங்களை கண்டிப்பா கைது பண்ணி இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். ஆனா எனக்கு நீதி வேணும் அப்படிங்கிற கேட்கிற அதே நேரத்துல எனக்கு அமைதியும் வேணும். இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் லோக்கல் காஷ்மீரிகள்னா என்னுடைய சகோதர சகோதரிகள். நாம எல்லாரும் இந்து முஸ்லிம் இதெல்லாம் தாண்டி நாம எல்லாரும் இந்தியர்கள். எனக்கு எப்படி நீதி ரொம்ப முக்கியமோ அதே நேரத்துல என்னுடைய நாட்டுடைய அமைதியும் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதனால் வரைக்கும் பாத்தீங்களா, தேசத்துக்காக போராடிய தேசத்துக்காக உழைக்கக்கூடிய ஒரு லெப்டினன்ட்ட கொன்னுட்டாங்க, அவருடைய இளம் ஹிந்து மனைவியை விதவையாக்கிட்டாங்க அப்படின்னு எல்லாம் சமூக வலைதளங்கள்ல பதிவு போட்டுக்கிட்டு இருந்த அதே சங்கிகள் ஹிமான்ஷி இந்த விஷயத்த சொன்னோன்னா அப்படியே அந்தர்பல்ட்டி அடிச்சு ஹிமான்ஷிக்கு எதிராக அவ்வளோ வெறுப்பு அவ்வளோ வன்மத்தை கொட்டுறாங்க. சில பதிவுகள்லாம் பார்க்கும்பொழுது உண்மையிலேயே நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதுல ஒருத்தி எழுதுறா பாருங்க, இவளும் பொம்பளை, இவெல்லாம் எப்படி இப்படி எழுத மனசு வருதுன்னே தெரியல. அவ எழுதுறா, அங்க யாராவது அப்துல்ல பார்த்து இவ பிடிச்சிருப்பா, அதனாலதான் பாவம் இளம் விதவையாச்சே எவ்வளவு நாள் தனிமையில வாழ முடியும், அதனாலதான் ஒரு அப்துல்லையோ இல்ல அகமதையோ பார்த்து இவ கூட்டு சேர்ந்திருப்பா, அதனாலதான் இப்படி பேசுறா அப்படின்னு ஒருத்தங்க பதிவு போடுறாங்க. இன்னொருத்தர் என்ன போடுறாரு பாருங்க, இவ உண்மையா தன் கணவரை நேசித்திருக்க மாட்டாள், அவரோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இவருக்கு இல்ல, அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுறா, நீங்க வேணா பாருங்க இன்னும் கொஞ்ச நாள்ல வேற யாராவது ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்குவா, இவ புருஷனுக்காக எல்லாம் பெருசா வருத்தப்பட மாட்டா அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி கேரளாவை சேர்ந்த ஒரு பெண், இந்த சம்பவத்துல தன்னுடைய தந்தையை இழந்த அந்த பெண், அவங்களும் இதே விஷயத்தான் பேசுறாங்க. என் தந்தையை இழந்துட்டு நான் நிர்கதியா அங்க நிக்கும் பொழுது எனக்கு அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, என் தந்தையை நான் இழந்தாலும் எனக்கு 2 சகோதரர்கள் கிடைச்சிருக்கிறாங்க, அதை நினைச்சும் உண்மையிலேயே எனக்கு மனசுக்கு ஆறுதலா இருக்கு, தயவு செஞ்சு அங்க இருக்கக்கூடிய லோக்கல்ஸ் மீதோ இஸ்லாமியர்கள் மீதோ மன்மத்தை இந்த மாதிரி கக்காதீங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கு இவங்க என்ன எழுதுறாங்க பாத்தீங்களா, அப்பா இறந்த துக்கம் கூட இல்லாம மேக்கப்ப போட்டுக்கிட்டு பிரஸ் சந்திச்சு பேச வந்துட்டா பெருசா, அடுத்த பிருத்திவிராஜ் படத்துல இவளுக்கு ஒரு நல்ல ரோல் கொடுங்க அப்படின்னு சொல்லி ட்ரோல் பண்றாங்க. இந்த பெண்களுடைய அந்த லாஸ யோசிச்சு பாருங்களேன், அதுவும் குறிப்பாக ஹிமான்ஷியோடைய லாஸ யோசிச்சு பாருங்க. பர்சனலா எவ்வளவு பெரிய ஒரு துக்கம் ஒரு துயரம் அவங்க வாழ்க்கையில நடந்திருக்கு, எவ்வளவு கனவுகளோட கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, இன்னைக்கு அந்த கல்யாண வாழ்க்கை இல்லைன்னு ஆயிடுச்சு. 5 நாள் அந்த நபரோட அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க, இன்னைக்கு அந்த வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம் இல்லாம போயிடுச்சு, இன்னைக்கு தன்னந்தனியா நிக்கிறாங்க. என்ன ஆறுதல் சொல்லி அவங்களை தேத்த முடியும் அவங்க குடும்பத்தால, யோசிச்சு பாருங்க. இது ஒரு பக்கம்னா இந்த சமூகம் எப்படியெல்லாம் இந்த பெண்ணை பார்க்கும் பிற்காலத்துல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ட்ரோல் பண்ற இதே சங்கி கூட்டம் தான் இது போன்ற பெண்களை ராசி இல்லாதவள் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைப்பாங்க. கல்யாணம் பண்ணிட்டு வந்தா 5 நாள்ல புருஷனை முழுங்கிட்டா, இப்படிதானே பேசுவாங்க. எவ்வளவு ட்ரோல் பண்றாங்க தெரியுமா, அசிங்க அசிங்கமா சில சில போஸ்ட் எல்லாம் சொல்ல முடியாது சோசியல் மீடியால. அவங்க எழுதக்கூடிய விஷயங்களை என்னால சொல்ல முடியல, நான் சாம்பிளுக்காக 2 நான் படிச்சு காமிச்சேன். இதை விட மோசமாக அவங்கள ட்ரோல் பண்றாங்க. அப்ப என்ன நோக்கம், இவங்களுடைய நோக்கம் என்ன? நேத்து வரைக்கும் ஹிமான்ஷியை ஒரு தேசபக்தரின் மனைவி அப்படின்னு புகழ்ந்த அதே கூட்டம் இன்னைக்கு அதை விட ரொம்ப தரைக்குறைவான வார்த்தைகளை வச்சு விமர்சனம் பண்ணுதுன்னா இதற்கான நோக்கம் என்ன? இவங்களுடைய ஐடியாலஜிக்கல் நரேட்டிவுக்கு எதிராக ஒரு விஷயத்த அவங்க பதிவு பண்றாங்க. இவ்வளவு நாள் இந்த நாட்டுல 10 வருஷமா இந்த சங்கி ஆட்சியில இஸ்லாமியருக்கு எதிரா, சிறுபான்மையினருக்கு எதிரா, தலித்துகளுக்கு எதிரா எத்தனையோ வன்கொடுமைகள், எத்தனையோ ஒடுக்குமுறைகளை நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த சம்பவத்தை வச்சு நாங்க இவ்வளவு நாள் செஞ்சதெல்லாம் சரி அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ண, நியாயப்படுத்த பாக்குது இந்த கூட்டம். பாத்தீங்களா, இவங்களுக்கெல்லாம் நீங்க சப்போர்ட் பண்ணீங்கல்ல, இப்ப பாத்தீங்களா, இது ஒரு டெரர் அட்டாக். டெரரிசம் ஹாஸ் நோ ரிலிஜன். தீவிரவாதிகளுக்கு மதமே கிடையாது, அவங்களுக்கு கடவுள் எல்லாம் வயலன்ஸ் தான். ஆனா அப்படிப்பட்ட தீவிரவாதிகளுடைய நோக்கத்துக்கு துணை போகுது இல்ல இந்த கூட்டம்.
அவங்க எதை நினைச்சு இந்த அட்டாக் நடத்திருப்பாங்க யோசிங்க. நாட்டுக்குள்ள ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தணும், இந்திய மக்களுக்குள்ள ஒரு பதட்டத்தை, ஒரு அன்ரெஸ்டை ஏற்படுத்தணும், காஷ்மீர்ல வாழக்கூடிய மக்களுடைய பொருளாதாரத்தை பாதிக்கணும். இதை தாண்டி என்ன நோக்கம் இருக்க போகுது? இந்த நோக்கத்துக்காக தானே அதை பண்ணாங்க. அப்போ நீங்க பண்ணக்கூடிய இந்த வெறுப்பு பிரச்சாரம் அவங்களுடைய நோக்கத்துக்கு உறுதுணையாக தானே இருக்கு. அப்ப அவங்க தீவிரவாதிகள்னா உங்களை என்னன்னு கூப்பிடுறது? அவங்க பண்ணது தீவிரவாதம்னா நீங்க பண்றது என்ன? இதுவும் ஒரு விதமான சைக்கலாஜிக்கல் டெரரிசம் தானே. இன்னைக்கு அந்த பெண்ணை நோக்கி இவ்வளவு வன்மத்தை உமிழ்றதுக்கு என்ன காரணம்? எதிர்த்து ஒரு குரல் வந்துட்டா உடனே அதை சைலன்ஸ் பண்ணணும், பேச விட்டுறக்கூடாது. ஏன்னா இது போன்ற எதிர்ப்பு குரல்களை பேச விட்டோம்னா மக்கள் தெளிவடைஞ்சிருவாங்க, அப்புறம் அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. 22ஆம் தேதி அட்டாக் நடந்தது, இன்னைக்கு மே 2ஆம் தேதி, 10 நாள் ஆயிடுச்சு. சம்பந்தப்பட்டவங்க யாரு அப்படின்னு அவங்க 4 பேரோட போட்டோ கூட வெளியிட்டாச்சு. இந்த நிமிஷம் வரைக்கும் இந்திய ராணுவத்தினாலயோ இந்திய அரசாங்கத்தினாலயோ அந்த 4 பேரை கண்டுபிடிச்சு அவங்களை கைது பண்ணி அவங்களை கொண்டு வந்து அவங்களை மேல நடவடிக்கை எடுக்க முடியல. மாறாக என்னெல்லாம் டிசைனா படம் காட்டுறாங்க தெரியுமா? ஒரு பக்கம் அமித்ஷா பேசுறாரு, யாரா இருந்தாலும் நாங்க விடமாட்டோம், 0 டாலரன்ஸ் அப்படின்னு பேசுறாரு. இன்னொரு பக்கம் மோடி பேசுறாரு, இந்த உலகத்தின் மூலை முடுக்குக்கு போயாவது நாங்க இதற்கான பதில கேட்போம், பதில வாங்குவோம், நடவடிக்கை எடுப்போம், யாரும் மிஸ் ஆகி போக முடியாது, ராணுவத்துக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டேன் அப்படின்னு பேசுறாரு. இன்னொரு பக்கம் இவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கோதி மீடியா, பாருங்க சவுதி அரேபியா ட்ரிப்ப பாதியிலேயே கேன்சல் பண்ணிட்டு வந்துச்சாரு, மோடியோடைய பாதம் காஷ்மீர் மண்ணில் பற்றுச்சு, இனிமேல் தீவிரவாதிகளுக்கு அள்ளு விட்டுற போகுது, இந்த அளவுக்கு பில்டப் பண்ணாங்க. 10 நாள் ஆயிடுச்சு. ஏதாவது உருப்படியா பண்ணிருக்காங்களா? நம்ம ஷர்மிளா டாக்கீஸ் காணொலியில ரிட்டையர்ட் IAS ஆபீசர் பாலச்சந்திரன் அவர்கள் ரொம்ப அழகா சொன்னாரு. இந்த வீரவசனம் எல்லாம் நல்லா பேசுறாங்க, ஆனா கிரவுண்ட்ல டூவபிள் ஆக்ஷன் ஏதாவது ஒரு நடவடிக்கை இவங்க இந்த நிமிஷம் வரைக்கும் எடுத்திருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டாரு. அது இன்னை வரைக்கும் நடக்கல, 10 நாள் ஆயிடுச்சு. ஆனா இதுல இருந்து திசை திருப்புறதுக்காக இவங்களுக்கு ஏதா யாரு பேசினாலும் அவங்க மேல வழக்கு போடுறாங்க. இல்ல இந்த மாதிரி ட்ரோல் பண்ண வேண்டியது. ஹிமான்ஷி மேல வழக்கு போட முடியாது, ஏன்னா அவங்க மேல ஆல்ரெடி சிம்பத்தி இருக்குங்கிறதுனால வழக்கு போட முடியாது. ஆனா இதை எதிர்த்து சமூக வலைதளங்கள்ல பேசின வட இந்திய யூடியூபர்ஸ் 2 பெண்கள், டாக்டர் மெட்யூசா, அதுக்கப்புறம் நேஹா அப்படிங்கிற ஒரு பெண், அவங்க ஒரு பெரிய பாடகி, அவங்க 2 பேர் மேலயும் FIR போட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த பெஹல்காம் அட்டாக் குறித்து பிஜேபியை விமர்சனம் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க மீது FIR போட்டு வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. அப்ப இவங்களுடைய நோக்கம் என்ன? இவங்க என்ன நரேட்டிவ வைக்கிறாங்களோ அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. தேடி தேடி போய் விக்டிமோட சொந்தக்காரங்கள் எல்லாம் பிடிச்சு பாருங்க, இஸ்லாமியர்கள்னால தான் இது நடந்தது அப்படின்னு இது ஒரு இந்து முஸ்லிம் அட்டாக்கா மாத்த முயற்சி பண்றாங்க. இவங்களுக்கு யாரெல்லாம் ஒத்து ஊதுறாங்களோ அவங்களெல்லாம் மீடியால ப்ரொமோட் பண்ண வேண்டியது, இவங்களுக்கு எதிராக இவங்களுடைய கருத்தியலுக்கு எதிராக யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்கள மீடியால அசிங்கமா ட்ரோல் பண்ண வேண்டியது, பயமுடுத்த வேண்டியது, அச்சுறுத்த வேண்டியது. ஏன்னா இப்படி அச்சுறுத்தினா அவங்க பின்வாங்கிடுவாங்க, அதுக்கப்புறம் இதை பத்தி பேச மாட்டாங்க. அப்ப மக்களுடைய கவனத்தை ஈஸியா திசை திருப்ப முடியும். எவ்வளவு ஈனப்பிறவுகளா இருந்தா இதை நீங்க செய்வீங்க? உண்மையிலே என்ன ஜீன் அது, என்ன மேக்கப் என்னன்னே தெரியல. அவ்வளவு இழிப்பிறவைகளா இருக்கிறாங்க இந்த சங்கி கூட்டம். லெப்டினன்ட் வினய் நார்வால் இஸ் வெரி ஃபார்ச்சுனேட், இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனைவி கிடைக்க. அன்பார்ச்சுனேட்லி அவங்களோட வாழ அவர் கொடுத்து வைக்கல, அதை நினைக்கும் போது வருத்தமா இருக்கு. ஆனா உண்மையிலே அவர் பெருமைப்படுவார். ராணுவத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீரரும் இது போன்ற மனைவி வேணும் தான் பெருமைப்படுவாங்க. ராணுவத்துக்கு எங்கெங்க மதம்? எல்லா மதத்தையும் சேர்ந்தவங்க தானேங்க வருஷ கணக்குல பார்டர்ல நின்று மழையிலயும் குளிர்லயும் வெயில்லையும் நமக்காக போராடுறாங்க. ஒவ்வொரு இந்தியனையும் காப்பாற்றணும் தானே அவங்க எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க பார்டர்ல. ஒவ்வொரு ஹிந்துவை காப்பாற்றணும், முஸ்லிமை காப்பாற்றணும் அப்படின்லாம் நினைக்கிறது இல்லையே. ஒரு வீரருக்கு ஒரு ஆபத்துனா ஓடி முன்னால பாஞ்சு ஒரு குண்டு வாங்குறாரு. அப்ப என்ன யோசிச்சு பாக்குறாங்களா? இவன் ஹிந்து, இவனை நம்ம காப்பாற்றணும், இவன் இஸ்லாமியர் அதனால காப்பாற்றணும், இவன் கிறிஸ்டியன் நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு நான் நினைக்கிறாங்க. என்னோட களத்துல நிக்கக்கூடிய ஒரு சக இந்தியன், அந்த உயிரை நான் காப்பாற்றணும் அப்படின்னு தானே நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணம் கொண்டவர்கள் தானே இங்க இந்தியர்கள். அப்படிப்பட்டவங்க தானே உண்மையான தேசபக்தர்களா இருக்க முடியும்.
நியாயமா இந்த கோதி மீடியாவும் சரி, இந்த சங்கி கூட்டமும் சரி, நீங்க நித்தம் ஜால்ரா அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே 56 இன்ச்சு, அவர்கிட்ட கேட்டிருக்கணும் கேள்விய. எப்படி இந்த அட்டாக் நடந்தது? இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியருக்கு யாரு தார்மீக பொறுப்பு எடுத்துக்கணும்? ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள், ஹூ இஸ் அக்கௌண்டபிள்? 10 நாளாச்சே, இன்னுமா அவங்கள உங்களால கண்டுபிடிக்க முடியல? இந்த கேள்விகள் எல்லாம் அரசாங்கத்தை நோக்கி கேட்க வேண்டிய கேள்விகள். அங்க கேள்விகளை கேட்க தைரியமும் முதுகெலும்பும் இல்லாத இந்த இன்வெர்டிபிரேட்ஸ் இங்க வந்து கணவனை இழந்துட்டு மனசாட்சிக்கு உட்பட்டு உண்மையை பேசின ஒரு பெண் மேல வன்மத்தை கூட்டிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இவங்களாலதாங்க இந்தியாவுக்கு ஆபத்து. நமக்கு ஆபத்து வெளியில இருந்து வரக்கூடிய தீவிரவாதிகள்னால இல்ல. இப்படி தினம் தினம் உள்ளுக்குள்ளேயே உட்கார்ந்து வன்மத்தை கொப்பளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே, இவங்களாலதான் உண்மையிலேயே இந்தியாவுக்கு ஆபத்து. அவங்க தீவிரவாதிகள்னா இவங்க பேர் என்ன?